வெல்கம் டு ரேபிட் மின்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் 1500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக நேரடி நியமனம் செய்ய அரசாணை என்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ தற்போது வெளியிட்டுள்ள 1500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பொறுத்தவரையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தான் தற்போது அரசாணை என்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் 1500 பொறுத்தவரையில் ஸோ ஏற்கனவே தற்போது பார்த்திங்கன்னா அந்த யூஜிடிஆர்பி, பிஆர்டி, பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் 2 பாஸ் பண்ணி தற்போது நியமன தேர்வை வந்து எழுத போகிறாங்க. ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஆல்ரெடி பேப்பர் 1 யாரெல்லாம் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஸோ அதற்கு நேரடி நியமனம்ன்றது பார்த்திங்கன்னா அதற்கும் நியமன தேர்வு வைத்து நேரடியாக இந்த 1500 இடைநிலை ஆசிரியர்களும் தேர்வு செய்வதற்கு தான் இந்த அரசாணைன்றது நம்ம இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதற்காகன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேப்பர் 2 பாஸ் பண்ணி இருக்கவங்களுக்கான எக்ஸாமினேஷன்றது பிப்ரவரி மாதத்தில் நடைபெற போகுது. அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் தேர்வு வைத்து பேப்பர் 1 யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அடுத்ததாக நியமன தேர்வு வைத்து நேரடியாக பணி வாய்ப்புன்றது வழங்கப்படும். ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன், ஸோ அதற்கான அரசாணையாக தான் நம்ம இதை கருதலாம். ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையில் பள்ளி கல்வித்துறையில் கீழ் இயங்கும் தொடக்க கல்வி இயக்ககம், அதே போல் நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டிய இடைநிலை ஆசிரியர் விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் இக்காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் 2023-24 ஆண்டில் பணியாளர்களை தெரிவு செய்யவும் மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஏற்கனவே நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட்ட அனுமதி வழங்கப்பட்ட 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை தவிர்த்து மீதமுள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குமாறு மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் தொடக்க கல்வி இயக்குனர் அரசாணை கோரியுள்ளார் என்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இடைநிலை ஆசிரியர் 1500 பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவ்வாறு நியமனம் செய்யும் முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வர்கள் முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இம்மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் எனவும் நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமனம் செய்ய வேண்டும் என்றதை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.